அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு JIYATH கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுன்னு சாஃப்டாகவும் உளுந்த வடை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்த வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வைக்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதாவது 200 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இதை அப்படியே அள்ளி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி அளவு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக அரைச்சிக்கோங்க. முதல்ல அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அதாவது ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்ச எல்லா உளுந்தம்பருப்பையும் அரைச்சாச்சு. நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு வேண்டான்னா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மொறுமொறுப்புக்காண்டி நான் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. பச்சரிசி மாவு சேர்க்குறனால நம்மளுக்கு வடை நல்ல மொறுமொறுப்பாகவும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். உளுந்த வடை மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் உளுந்த வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கையில் எண்ணெயோ இல்லைன்னா தண்ணியோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துக்கோங்க. கட்டை வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சூடான எண்ணெயில் போட்டுருங்க. மாதிரியே எல்லா உளுந்த வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டாச்சு. நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. நல்லா 2 பக்கமும் வேக விடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அருமையான உளுந்த வடை நல்ல மொறுமொறுப்பாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்த வடையை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாஃப்டான உளுந்த வடையை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உளுந்தில் விட்டமின் B6 அதிகமாக இருக்குங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அப்படியே மறக்காமல் JIYATH கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.